வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் என்னோட 7 ஸ்பெண்டிங் பிரின்சிபல்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 7 ஸ்பெண்டிங் பிரின்சிபல்ஸ் என்னோடய சேவிங்ஸை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அது என்ன ஸ்பெண்டிங் பிரின்சிபல்ஸ்? ஸோ செலவழித்தா பணம் கரைய தானே செய்யும், ஆனால் எனக்கு பணம் நிறையா சேருது அப்படின்னு ஒரு 7 பிரின்சிபல்ஸை நான் ஃபாலோ பண்ணுறேன். எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கலாம், எப்படி செலவு பண்ணும்பொழுது இவங்களுக்கு மட்டும் பணம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது என்னுடைய மணி சேவிங் லைஃப் ஸ்டைல். ஸோ என்னுடைய லைஃப் ஸ்டைலே அந்த மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ மை மணி சேவிங் லைஃப் ஸ்டைலோட பார்ட் 3 வீடியோ தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும். நிறைய பேர் இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் லைஃபோட ஒத்துப்போகும். ஆமாம்ல நம்ம லைஃப்பில் இப்படி நடந்திருக்கலன்னு. நான் அந்த 7 பிரின்சிபல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வாங்க இப்போ நம்ம டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு இப்போ நான் பணம் வருது, நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு நம்ம மாத செலவுக்கு பணம் எடுக்கிறோம் இல்லையா, பட்ஜெட்டுக்கு. அப்போ என்ன செய்கிறோம்? முதல்ல சேவிங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஆட்டோமேட் பண்ணிவிட்டு, இல்லை 1ஆம் தேதியே பணம் வந்தோடனே சேவிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்பெண்டிங்கே ஆரம்பிப்போம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய பிரின்சிபல். இது பட்ஜெட்டிங்க்கு மட்டும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நான் பணம் ஒரு 10,000 எடுத்து செலவு பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ்னு எடுத்து வைப்பேன், ஸ்பெண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஒரு பல்க் அமௌண்ட்டை எடுக்கிறப்ப அது ஒரு சான்ஸ், இந்த பல்க் அமௌண்ட்டில் கொஞ்சம் சேர்க்கவும் முடியும், மிச்சம் இருக்கக்கூடிய பல்க் அமௌண்ட்டில் நம்மளால் செலவை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு மாதம் பிறக்கும் பொழுதும் சரி, அதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம சேர்த்துடணும். எஸ்பெஷலி அந்த சேலரி டே தான். அதை உங்களுக்கு பட்ஜெட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். இதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ரெண்டாவது விஷயம் பிராண்டட் ஐட்டம்ஸ் நான் என்றைக்குமே வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ டோன்ட் பை பிராண்டட் ஐட்டம்ஸ். ஐ பை ஒன்லி குவாலிட்டி ஐட்டம்ஸ். நான் வாங்கக்கூடிய பொருள் குவாலிட்டியாக இருக்கணும்னு நினைப்பேனே ஒழிய பிராண்டடாக இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த குவாலிட்டி ஐட்டம் ரீசனபிள் ப்ரைஸில் இருக்காங்கிறத நம்ம வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஷர்ட் வாங்குகிறேன், ஒரு குவாலிட்டியான ஷர்ட் வாங்குகிறேன், ஒரு 500 ருபீஸ். எனக்கு ஓகே 500 ருபீஸ் அந்த ஷர்ட்டு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் அதை வாங்குவேன். அதே ஷர்ட்டு அதே குவாலிட்டியோட வெறும் பிராண்டு அப்படிங்கிற பேரில் 2000 ரூபா இருக்கும். அந்த 2000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணால் தான் அது குவாலிட்டிங்கிறது அர்த்தம் கிடையாது. ரீசனபிள் ப்ரைஸில் குவாலிட்டியான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும். அப்போ அந்த ஷர்ட்லேயே இவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இதுக்கு எப்போதுமே இன்னொன்று நம்ம நினச்சிக்கணும், பிராண்ட் குவாலிட்டிக்கு என்றைக்குமே ஈக்குவலே ஆகாது. பிராண்ட் அப்படிங்கிறது நம்ம பணத்தை கரைக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு மாயை தான். ஸோ நம்ம பிராண்ட் அல்லாத ஐட்டங்கள் நிறையா குவாலிட்டியாக இருக்குது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நான் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பேக் இருக்கும். அப்போ நான் ஒரு ஆஷ் கலர் ஷர்ட் எடுத்தேன், நல்ல ஷைனிங் ஷர்ட்டு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் அந்த ஷர்ட் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதோட ரேட்டு வெறும் 300 ரூபா 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்த சார் பார்த்துட்டு, என் கூட ஒர்க் பண்ண சார், நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அவர் போய் அதே கலர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஏதோ ஒரு கடையில் வேறு ஏதோ ஒரு பிராண்டில், நல்லா பிராண்டடில் அதே டிசைன் வேறு அப்படியே அச்சு மாறாமல் அழகாக எனக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கடையில் காமிச்சு ஒரு பிராண்டடில் எடுத்துருக்கிறாரு. 2500 ரூபா சொன்னாங்க. ஸோ அவரும் 5 வருஷமாக போட்டிருக்காரு, நானும் 5 வருஷமாக அதை யூஸ் பண்ணுறேன். 2 பேருக்குமே ஒரே குவாலிட்டி தான். ஆனால் அவர் வாங்கினது பிராண்டுங்கிற ஒரு நேமு, நான் பிராண்டட் ஐட்டம் 300 ரூபாய்க்கு வாங்கினேன், அவர் 2500 ரூபாய்க்கு வாங்கினார். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், என்ன ஒரு பிராண்டில் இவ்வளோ விஷயம் இருக்கா, நம்ம இவ்வளோ பணத்தை இழக்கிறோமா அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட்டு. ஆக்சுவலாக நான் பிராண்டு வாங்கணும் போல், என்கிட்ட ரீசனபிளான அமௌண்ட் அவ்வளோதான் இருக்குங்கிறதுனால தான் ஷர்ட் வாங்கினேன். ஸோ பிராண்ட் என்றைக்குமே குவாலிட்டிக்கு ஈக்குவல் ஆகாது. அதை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். தரமான பொருளாக வாங்கணும், ரீசனபிளான ரேட்டில் வாங்கணும். இது என்னுடைய 2வது பிரின்சிபல். இது மூலமாக எனக்கு நிறையா பணம் சேருது. 3வது விஷயம், ஐ ஆல்வேஸ் சேவ் சம் அமௌண்ட் ஆஃப் மணி இன் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்பெண்டிங். இதுதான் நான் மணி சேவிங் சேலஞ்சாக நான் பண்ணுறேன் இல்லையா, ஒரு 3 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு செலவு பண்ணும்பொழுதும் ஒரு சின்ன அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு தான் அந்த செலவு பண்ணுவேன். அதுதான் மணி சேவிங் சேலஞ்சாக நான் 3 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு அது ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. இப்போ ஒரு ஷர்ட் எடுக்க போகிறேன்னா 1000 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன்னா சரி, ஒரு 50 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை செலவு பண்ணுவோம். எப்போதுமே இந்த பழக்கம் என்கிட்ட இப்போ ஒட்டிருச்சு. ஒவ்வொரு செலவு பண்ணும்போது ஒரு சின்ன தொகை, ஒரு 10 ரூபாய்க்கு நான் போய் ஒரு சாக்லேட் வாங்க போகிறேன்னா 8 தான் வாங்குறேன், ஒரு 2 ரூபாயை சேமிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு செலவு பண்ணும்பொழுதும் ஒரு அமௌண்ட்டை, ஒரு சின்ன அமௌண்ட்டாவது சேர்த்துவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் 3 வருஷத்துக்கு முன்னாடி மணி சேவிங் சேலஞ்ச் ஆரம்பிச்சது. இப்போ அது என்னோடய பழக்கமாகவே மாறிடுச்சு.
இது நிறைய பேருக்கு தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். மணி சேவிங்ஸ் சேலஞ்சா நான் பண்ணுறேன் அப்படின்னு. இதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அதனால் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒவ்வொரு செலவு பண்ணும்பொழுதும் ஒரு அமௌண்ட்டை நான் எடுத்து வைக்கிறேன். அடுத்து 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. நானும் சொல்ல மாட்டேன். இப்போ நான் வந்து இந்த மாதிரி இப்போ நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் என்னென்ன எப்படி சேர்க்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்னா, இது வந்து என்னுடைய ப்ரொஃபஷன். இங்கே நான் சேவிங்ஸுங்கிற ஜேர்னல் எடுத்திருக்கேன். அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ, நான் பழகக்கூடிய என்னுடைய சொசைட்டிகிட்டேயோ, ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயோ யாராக இருக்கட்டும், யார்கிட்டையுமே நான் இப்படியெல்லாம் பணம் சேர்த்துட்ருக்கேன், நான் இந்த மாதிரி செலவு பண்ண போகிறேன், இந்த செலவு பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நீங்கள் பணம் சேர்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக சேர்த்து வச்சுருக்கீங்கள கொடு, நான் அப்புறம் தரேன்னு வாங்குவாங்க, தரமாட்டாங்க. இல்லை நான் ஏதாவது ஒரு வாங்க போகிறேன், ஒன்றுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம், நான் ஒரு டிவி வாங்கலான்னு இருக்கேன், ஒரு 15,000 சேர்த்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் 15,000 கையில் இருக்க டிவி வாங்கலான்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, டிவி தானே அப்புறம் வாங்கிக்கலாம், எனக்கு ஒரு அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு எமர்ஜென்சிக்கு கேட்டால் கூட பரவாயில்ல, அவங்க விஷயத்த நிறைவேற்றிக்கிறதுக்கு வாங்கிடுவாங்க. இது மாதிரி நிறையா சம்பவம் நடந்திருக்கு. அதனால் நீங்கள் எது வாங்குறது, நீங்கள் நிறைய பேர் வீடு கட்டிகிட்ருப்பீங்க, இல்லை ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க, வீடு கட்டணும்னு முடிவு பண்ணுவீங்க, ஒரு பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணுவீங்க. என்ன செஞ்சாலும் அதை வாங்கிட்டு மற்றவங்கக்கிட்ட சொல்லுங்கள். வாங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க. அது நமக்கு அமையாமே போயிடுது. இது நான் ஸ்பெண்டிங் பிரின்சிபலாக முக்கியமாக செலவு பண்ணும்பொழுது யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் ஒரு பிரின்சிபலாகவே வச்சுருக்கேன். இல்லை அப்படின்னா நம்ம நினச்ச பொருளையும் வாங்க முடியாது, நம்ம பணத்தையும் இழக்கிற மாதிரி ஆகிடும். இன்னும் சில பேர் இருக்காங்க, இதில் போய் எதுக்கு நீ செலவு பண்ணுறேன்ட்டு நம்ம என்ன சொன்னாலும் அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் நம்ம சேர்க்குறது, வாங்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது. நமக்கு அவசியமான பொருளை தான் நம்ம வாங்க போகிறோம். அப்படிங்கிறப்ப தேவையில்லாத வெளியில் சொல்லி அதை நம்மளே வந்து நமக்கு ஆப்பு வச்சுக்கக்கூடாது. 5வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, நிறையா அட்வைஸ், ஐடியாஸ் ட்ரூ பீப்புள் கிட்டேருந்து கேட்கலாம். நான் வந்து ஒரு விஷயம் வாங்க போகிறேன், ஒரு டிவி வாங்க போகிறேன், இல்லை ஒரு கட்டில் வாங்க போகிறேன், ஏதோ ஒரு ஐட்டம் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா என்ன, எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான மக்கள் இருப்பாங்க, கரெக்டாக அட்வைஸ் சொல்கிறவங்க. அவங்கக்கிட்ட ஐடியா கேட்குறது தப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்டில் சொன்ன மாதிரி, இதுக்கு முந்தின பாயிண்டில் சொன்ன மாதிரி, நீங்கள் பேட் பீப்புள்கிட்ட ஐடியா கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேட் ஐடியாஸ் தான் வரும். அவங்க சுய லாபத்துக்காக நம்மளை எங்கேயாவது கொண்டு போய் சிக்கிடுவாங்க. இப்போ அவங்க இப்போ யார்கிட்டையாவது ஒருத்தவங்க தேவையே இல்லாமல் ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்போம், இது எங்கே வாங்கலாம், என் ஃப்ரெண்டு கடை இருக்குன்னு கூட்டிகிட்டு போய் அங்கே அவங்க லாபத்துக்காக வாங்க வச்சு நம்மளை ஏமாற்றுவாங்க. இது மாதிரி நிறையா ரிலேட்டிவ்ஸ் எங்களை ஏமாற்றிருக்காங்க. சில பேர் கரெக்டாக இருப்பாங்க, சார் என்ன வாங்க போகிறீங்க சார், இது வாங்க போகிறீங்களா, சரி இந்த இடத்துல நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், குவாலிட்டியாக இருக்கும், நல்லா ஆஃபர் கொடுப்பாங்க, நிறைய பேர் நம்மளை நல்லா கைட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ட்ரூவான பீப்புள்கிட்ட நம்ம அட்வைஸ் அண்ட் ஐடியாஸ் கேட்கலாம். 6வது விஷயம் வந்து, என்றைக்குமே ஒரு ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், ஒரு செலவு பண்ண போகிறேன் அப்படின்னா பல தடவை அந்த செலவு பண்ணணுமா அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து ஓகே, இந்த பொருள் வாங்கணும், தேவை, காசு வச்சுருப்போம் கையில், இது அவசியமாக வாங்கி தான் ஆகணுமான்னு ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி போடலாம். அப்போ ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தேவையில்லாத பொருளாக மாறல, அதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணி செலவு பண்ணும் பொழுது, ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம வாங்குவோம், அந்த பணம் கரெக்டாகும். தேவையே இல்லாத பொருளை வாங்கி நம்ம சேவிங்ஸை கரைக்கிறதுக்கு ஒன்றுக்கு பல முறை நீங்கள் என்ன செய்யுங்க, திங்க் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கா, அதை வாங்குங்க. இல்லைனா அதை வந்து நம்ம வாங்காமே இருந்துடலாம். இது வந்து முக்கியமான ஸ்பெண்டிங் பிரின்சிபல். நிறைய வீடியோஸில் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டிவியே வந்து நான் வாங்கணுமா, ரிப்பேராக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன், 15,000 சேர்த்து வச்சுருந்தேன், அப்புறம் பார்த்தா டிவி நல்லா இருந்ததுன்னு விட்டுட்டு, இந்த மாதிரி திங்க் பண்ணி தேவைப்பட்டால் மட்டும்தான் வாங்கணும். அதுக்கப்புறம் 7வது விஷயம், கடைசி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு பொருள் வாங்க போகிறேன் அப்படின்னா, அந்த பொருள் வாங்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வாங்கணும். ஓகே, எனக்கு இந்த பொருள் தேவைப்படுது, என்கிட்ட சேவிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்மளோட மெயின் சேவிங்ஸில் கையை வைக்க கூடவே கூடாது. எந்த பொருளாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு வாங்குங்க. சின்ன பொருளாக இருந்தாலும் பெரிய பொருளாக இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காசு சேர்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே நீங்கள் சேர்த்துருவீங்க, சீக்கிரமாக அந்த பொருளை வாங்குவீங்க. ஆனால் இந்த பாயிண்ட்டை சொல்லும் பொழுது, இந்த பாயிண்ட் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. எது வாங்கினாலும் பணத்தை சேர்த்து வச்சு வாங்குவாங்க, அதில் கிடைக்கிற சந்தோஷமே வேறு. ஆனால் இப்போ ஒரு மித்து,
ஒரு பரவிட்டுருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, "நீங்கள் காசெல்லாம் சேர்த்து வாங்குறதுக்குள்ளாட்டியும் ரேட்டு ஏறிரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தொகையை சேர்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வரீங்க. ஒரு இடத்துல பணம் சேர சேர அந்த இடத்துல நிறையா பணம் வர மாதிரி கடவுள் கண்டிப்பாக பிளெஸ் பண்ணுவார். நீங்கள் வந்து நினச்ச டென்யூரை விட கொஞ்சம் சீக்கிரமே செய்து அந்த பொருளை வாங்குவீங்க. நிறைய பேர் நான் சொல்லியிருக்கிறேன், நான் கடன் வாங்காமல் வீடு கட்டுவேன், லோனே போடாமல் வீடு கட்டுவேன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் ஸ்டில் ஹோப்ஃபுல்லாக இருக்கேன். கடன் வாங்காமல் நான் பணம் சேர்த்து நான் வீடு வாங்குறேன்னா இல்லையான்னு பாருங்கள். ஒரு லாஸ்ட் வீடியோவில் கூட இந்த ஹவுசிங் லோனுக்கு நான் சொல்லியிருந்தேன். அதில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நம்ம சேர்க்குற வரைக்கும் ரேட் அப்படியே இருக்குமான்னு. நீங்கள் இப்போ மாதம் மாதம் நீங்கள் 50,000 இஎம்ஐ கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து அதில் ஒரு 10,000 வந்து அந்த 50,000 இஎம்ஐ கட்டுறத இஎம்ஐ கட்டிட்டு மிச்சம் உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் செலவுக்கு ஒன்று வச்சுருப்பீங்க. அதில் ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு 40,000மோ 30,000மோ நீங்கள் சேமிச்சா கூட ஒரு ரூ. 10,000 20,000 வாடகை வீட்டில் வந்துட்டு மிச்சம் 30,000 40,000 நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஞானமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10 வருஷத்தில் கூட நீங்கள் நினச்ச அமௌண்ட்டை விட அதிகமாகவே சேர்த்துடலாம். 25 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் சேர்க்குற அமௌண்ட் பல்கான அமௌண்ட்டு. ஸோ அதனால தான் சொல்லுவேன், நான் நம்பிக்கையாக இருக்கேன். நான் வீடு மட்டும் இல்லை, எந்த ஒரு சின்ன ஒரு வாட்ச் வாங்குறதா இருந்தாலும், எந்த பொருளை வாங்குறதா இருந்தாலும் காசை சேர்த்து வச்சு அப்புறம் நீங்கள் போய் வாங்குங்க. உண்மைக்கு உங்கள் மனசு போலவே நீங்கள் சேர்த்து வச்சு வாங்குவீங்க. ரேட்டெல்லாம் ஏறாது. சீக்கிரமே நம்ம சேர்த்துருவோம். நிறைய பொருளோட ரேட்டு அப்போ இருந்ததை விட குறையும். அதை நான் நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 7 விஷயங்கள் தான் நான் வந்து என்னோடய ஸ்பெண்டிங் பிரின்சிபலாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இந்த 7 விஷயமும் நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.